தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டிக்காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்து விடலாம். ஆகச்சிறந்த அறியாமை யாதெனில், நமக்கு பிடிச்ச மாதிரி நாமே இல்லாத போது நமக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தவங்க தூண்களைப் போலத்தான் பல பிரச்சனைகளும் அதிகம் ஊதினால் உடைந்து விடும் என்று தெரிந்தபின் அதை ஊதி பெரிதாக்கி உடைப்பதை விட பாதியில் பறக்க விடுவதே புத்திசாலம். எல்லாம் தரமாட்டார், சந்தர்ப்பம்தான் தருவார். அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் நம் கைகளில் தான் உள்ளது. ஒருவன் உன்னை அதிகம் விமர்சிக்கின்றானோ அவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகிறான் அல்லது பொறாமைப்படுகிற போதெல்லாம் தவறாமல் ஒட்டிக்கொள்கிறது பெற்றோரின் நினைவு. அவர்கள் கடந்த வலியை விட நாம் அதிகம் கடக்கவில்லையே என்று தவறான இந்த மனிதர்கள் அடிக்கடி கோபப்படுவதை குறைக்க முடியாமல் தவித்துக் கொண்டு இருப்பார்கள். காரணமே இல்லாமல் அடிக்கடி கோபப்படும் மனிதர்கள்தான் பழகும் எல்லோரையும் குறைவாகத்தான் மதிப்பீடு செய்து வைத்திருப்பார்கள். அதுதான் மழையிலும் நனைந்து கஷ்டப்பட்டு உழைப்பது யாருக்காக? அவன் நல்ல சட்டை நல்ல பெயிண்ட் போட வேண்டுமென்ற இல்லை, தன் குடும்பம் நல்ல இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் சாப்பிடாமலும் உழைக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டாலே போதும். பெண்கள் கணவரிடம் எந்த வேலையாவது சொன்னால் அதில் குறை கூறாதீர்கள். அவர்கள் நீயே செய்து கொள் என்று நழுவி விடுவார்கள். சொத்தை கத்தரிக்காய் முற்றிய வெண்டைக்காய் வாங்கி வந்தாலும் வாய் திறக்காதீர்கள். நாளடைவில் நல்லதை தேர்ந்தெடுக்க பழகிடுவார்கள். பசியோடு இருக்கும்போது உங்கள் கோரிக்கைகளை வைக்காதீர்கள், நிராகரிக்கப்படும். நொடிக்கு நொடி அம்மா வீட்டு பெருமையை பேசாதீர்கள். நோயின்னு மாமியார் வீட்டை பற்றி குறை கூறிக்கொண்டே இருக்காதீர்கள். வீண் சண்டைதான் வரும். குடும்பச் செலவுக்காக இருந்தாலும் கணவனுக்கு தெரியாமல் கடன் வாங்காதீர்கள். சில நேரங்களில் பொறுப்பு உங்கள் தலையில் விழுந்துவிடும். போன் பேசினால் யார் என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். தும்பு உங்களிடம் இருக்கிறது. தைரியமாக இருங்கள். உங்கள் தேவைகளை அதிகாரமாக கேட்காதீர்கள், அன்பாக கேளுங்கள். உடனே கிடைக்கும். ஒருத்தர் தேடிபிடி. உன்னை இப்படியே ஏற்றுக்கொள்பவர்களை உனக்காக நேரம் கொடுக்கிறவங்களை யாரு? உன்னை பத்தி என்ன சொன்னாலும் உன்னை நம்புறவங்க, எந்த சந்தர்ப்பத்திலையும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க, உன் அன்புக்காக எதையும் செய்ய துணிகிறவங்க, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த உறவை உன்னை இழக்க விரும்பாதவங்கள, எப்பவும் உனக்காக உன்னை யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்காதவங்கள, உன் அருமை புரிஞ்சவங்க, உன் அன்புக்கு தகுதியானவங்கள, அவங்க உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சவங்கள, உன்னை மதிக்கிறவங்க, உன்னை வாழ்க்கை முழுவதும் கூட வச்சிக்கணும்னு நினைக்கிறவங்க தேடிபிடி. உனக்கானவன் நீ தேடி பிடிக்கிற வரைக்கும் யாரையும் நம்பி ஏமாந்திடாத.